வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம மீண்டும் ஒரு உதாரண ஜாதகத்தை பார்க்கலாம். இது ஒரு ஆணோட ஜாதகம். இவர் ஒன்றுக்கும் மேற்பட்ட உறவுகளில் இருக்கார். திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆன பிறகு ஒன்றுக்கும் மேற்பட்ட உறவுகள், அதாவது கள்ள தொடர்பு. அதற்கான காரணங்கள், ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் சுருக்கமாக விளக்குறேன். இது ஒரு ஆண் ஜாதகம். இவர் பிறந்தது பார்த்திங்கன்னா துலா லக்னம், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்காரு. இப்போ இந்த துலா லக்னம் 11 பாகையில் சுவாதி நட்சத்திரத்தில் விழுந்திருக்குது. ராகுவோட நட்சத்திரம் சுவாதி. ராகுவும் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார். சுயசாரம். ராகுக்கு வீடு கொடுத்த லக்னாதிபதி 8ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கார். லக்னத்துக்கு அதிபதி சுக்கிரன், அவர் இன்னொரு வீடான ரிஷபம் 8ஆம் பாவகமாக இந்த லக்னத்துக்கு 8ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கார். துலாம் ஒரு சர லக்னம், காற்று ராசின்னு சொல்லுவோம். லக்னத்தை ராகு ஆக்குபதி பண்ணியிருக்காரு. லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் கேது இருக்கார். எப்பவுமே லக்னத்தில் ராகு இருந்தார்னா போக சிந்தனை அதிகமாக இருக்கும். இந்த காமம், பிரம்மாண்டமான சிந்தனைகள் எல்லாமே ஜாதகர் லக்ஸுரியஸான பொருட்களில் யூஸ் பண்ண ராகுனாவே பிரம்மாண்டம், மாயை, போகம், காமம். இது துளாராசி சுக்கிரனோட வீடு. அப்போ சுக்கிரன் வீட்லேயே அந்த காமம் விஷயங்கள் இருக்கும். அது இல்லாமல் ராகுவும் அங்கே இருக்கார். அதுவும் சுயசாரம் பெற்ற ராகு. இங்கே இந்த லக்னத்தை முழுமையாக ராகு தான் இயக்குறாரு. லக்னாதிபதியோட லக்னத்துக்கு ராகுக்கு வீடு கொடுத்த ஒரு ஆட்சியாக இருக்கார். லக்னத்தை முழு பொறுப்பேற்று இயக்குறாரு ராகு. தனஸ்தானத்தில் குரு இருக்கார். குரு இந்த லக்னத்துக்கு 3க்கும் 6க்கும் உடையவர். தனஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார். குரு 12 பாகை இருக்கார். அதாவது அனுஷம் 4ஆம் பாதத்தில் இருக்கார். அனுஷம் 4ஆம் பாதம் அப்படின்னா அவர் வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கார். குரு ராசியிலே விருச்சிகத்தில் இருக்கார். நவாம்சத்தில் விருச்சிகத்தில் இருப்பார். இந்த குரு 2ஆம் வீடு ஸ்திர ராசியாக வருது. நீடித்த நிலைத்த பலன்களை கொடுப்பது. 6ஆம் வீடு தனஸ்தானத்தில். 6ஆம் வீட்டில் சனி இருக்கார். சனி லக்னத்துக்கு 4க்கும் 5க்கும் உடையவர். சனி 6ஆம் வீட்டில் இருக்கார். சனி புரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கார். இப்போ சனி குருவோட நட்சத்திரத்தில், குரு சனியோட நட்சத்திரத்தில். சனி குரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்காங்க. சனி குருவும் சேர்ந்து நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்காங்க. எப்பவுமே 6 தனஸ்தானத்தில் வந்தார்னா எதிரிகளோட பணம் இவர்கிட்டன்னு அர்த்தம். ஜாதகர்கிட்ட 6ஆம் அதிபதி தனஸ்தானத்தில் வந்தவரை எதிரிகளோட பணம் இவரோட பாக்கெட்டில், இவரோட கையில். ஆனால் 6ஆம் பாவம் இந்த கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது. இது ஜாதகம் கிளியராக காமிச்சு கொடுக்குது. குரு வக்ரமானாலும் அது அந்த இடத்துல வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கார். வலிமையாக இருக்கார். அந்த 6ஆம் வீட்டு வேலையை குரு தெளிவாக இங்கே தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் செய்வார். குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்துவார். கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், போலீஸ் ஸ்டேஷன் போகிறது, குடும்ப வாழ்க்கையில் வில்லங்கத்தை கொண்டு வர்றது, தகராறை கொண்டு வர்றது, பிரிவினையை கொண்டு வர்றது, எல்லாம் வேலையை குரு செஞ்சிட்ருக்காரு. ஓகேங்களா? லக்னத்துக்கு 7ல் கேது இருக்கார். கேதுவும் சுயசாரம். லக்னத்துக்கு 8ல் சுக்கிரன், புதன், சூரியன். இந்த லக்னத்துக்கு 8ல் சுக்கிரன், புதன், சூரியன். சுக்கிரன் 3 கார்த்திகை நட்சத்திரத்தில் இருக்கார். கார்த்திகை நட்சத்திரத்து அதிபதி சூரியன். சூரியன் 8ஆம் பாவத்தில் இருக்கார். சூரியன் லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி. லக்னத்துக்கு இது சரலக்னம். துலாம் சரலக்னம். சரலக்னத்துக்கு 11ஆம் பாவகம் பாதகஸ்தானம். 11ஆம் அதிபதி பாதகாதிபதி. அவர் 8ஆம் வீட்டிலே இருக்கார். அந்த லக்னாதிபதி எப்பவுமே 8க்கு போச்சுனாவே அங்கே ஒரு மறைமுகமான நடவடிக்கை மறைமுகமான உறவு, ஒரு இல்லீகல் அஃபேர், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னாவே 8ஆம் பாவகம் தான். லக்னாதிபதி எங்கே இருக்காரோ அதை வச்சு தான் வாழ்க்கை பயணமே ஸ்டார்ட் ஆகி போகும். 8ஆம் பாவகம் மிகப்பெரிய சொத்து. இது ரிஷபராசி, ஸ்திரராசி. இங்கே இருக்கிற சுக்கிரன், புதன், சூரியன் 3 பேருமே இந்த பூமி யோகம் உண்டாக்கும். இது பூமி ராசி இல்லைங்களா? இவருக்கு பணம் நல்லா இருக்குது. நல்ல வீடு, வண்டி, வாகனம், நிலங்கள், ரியல் எஸ்டேட்டு, இது மாதிரி தொழிலில் ஈடுபட்டிருக்காரு. பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிலையான பூமி யோகம் இந்த ஜாதகருக்கு உண்டு. ஏன்னா ஸ்திர ராசியில் லக்னாதிபதியே ஆட்சியாக இருக்கார் சுக்கிரன். அதே மாதிரி இது
ஒரு ஸ்திரராசி, நீடித்த நிலைத்த பலன்களை கொடுப்பது ஸ்திரராசி தான் வந்து. 8ஆம் பாவம் வந்து மர்ம உறுப்புகளை, ப்ரைவேட் பார்ட்ஸை வந்து ஹியூமன் பாடியில் இருக்கிற ப்ரைவேட் பார்ட்ஸ் 8ஆம் பாவம் தான் வந்து குறிப்பிடும். அதே மாதிரி வந்து மலம் கழிக்கும் இடமும் 8ஆம் பாவம் தான் வந்து. கள்ள தொடர்பு 8ஆம் பாவம் தான் வந்து. லக்னத்துக்கு 11ஆம் பாவக அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருக்கார். 11ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இருக்கார். 11ஆம் பாவம் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை கொடுக்கும், ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளை ஏற்படுத்தும். எது கொடுத்தாலும் ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயம் வந்து 11ஆம் பாவம் கொடுக்கும். இவர் 11ஆம் அதிபதி சனி சூரியன் நட்சத்திர சாரத்திலே இருக்கார். சூரியனும் 8ஆம் பாவத்தையே இயக்குது வந்து. புதன் லக்னத்துக்கு வந்து 9க்கும் 12க்கும் முடிவர் யோகாதிபதி புதன். 9ஆம் பாவம் தந்தை, அதிர்ஷ்டம், பாக்கியம், நீண்ட தூர பயணம். 9ஆம் பாவம் தான் வந்து ஹையர் எஜுகேஷனு. 9ஆம் பாவம் தான் வந்து ஆன்மீக திடலை உருவாக்கும். 9ஆம் பாவம் தான் வந்து ஒழுக்கம், டிசிப்ளின். 8ஆம் பாவம் 9ஆம் பாவம் டிசிப்ளின்னா 8ஆம் பாவம் வந்து இன்டிசிப்ளின். ஏன்னா 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடாக வந்து 8ஆம் வீடு வந்து வரும். அதனால் வந்து 9ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் போனார்னா வந்து அங்கே வந்து ஒரு இன்டிசிப்ளின் இருக்கும், ஒழுக்கமின்மை கண்டிப்பாக இருக்கும். கள்ள தொடர்புக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா லக்னாதிபதி 8ல் போயிட்டு 9ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் வந்திருக்காரு. லாபாதிபதியும் பாதகாதிபதியோட சூரியனும் 8ஆம் வீட்டில் இருக்கார் வந்து. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்து 11ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கார். செவ்வாய் 2க்கும் 7க்கும் உடையவர். தனாதிபதி லாபஸ்தானத்தில் போனாவே வந்து 2ஆம் அதிபதி லாபத்துக்கு போனாங்கன்னா வந்து பெரும் தனம், நிறைய பணத்தை சம்பாதிக்குது, கோடிக்கணக்கில் பணத்தை சம்பாதிக்குது. எல்லாமே 2ஆம் அதிபதி 7ஆம் வீட்டில் போகிறதுனால தான் 11ஆம் வீட்டில் போகிறதுனால 2 சேவிங்ஸு, 11 மல்டிப்ளை பணம். இது மிகப்பெரிய பணம். அங்கே செவ்வாய் வந்து நட்பு ஸ்தானத்தில் இருக்கார். செவ்வாய் பார்த்தீங்கன்னா கேதுவோட சாரத்தில் இருக்கார். கேதுவும் பார்த்திங்கன்னா வந்து 7ஆம் வீட்டில் இருக்கார். செவ்வாய் இங்கே இருக்கிற செவ்வாய் மிகப்பெரிய சொத்தும் மிகப்பெரிய பணத்தையும் கொடுப்பார், லாபத்தையும் கொடுப்பார். அதே மாதிரி இந்த உறவு நிலைகள் சொல்லக்கூடிய பெரியப்பா, சித்தப்பா, அக்கா, அண்ணா, இவங்களான உயிர் உறவுக்கிட்ட வந்து எப்பவுமே ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி விட்டுருவார். அப்புறம் 12ஆம் சந்திரன் இருக்கார். 10ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் கண்ணீர் இருக்கார் வந்து. 10ஆம் பாவாதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கார். அந்த 12ஆம் வீட்டில் சந்திரன் சுயசாரத்தில் இருக்கார், அஸ்திரசேதத்திலே இருக்கார் வந்து. இப்போ இந்த புதன் 9க்கும் 12க்கும் முடிய புதன் பார்த்திங்கன்னா 18 பாகை ரோஹி நட்சத்திரத்தில் இருக்கார். ரோஹி நட்சத்திரபதி 12ல் இருக்கார். சூரியன் பார்த்திங்கன்னா மிருகசீரிடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கார். 8ஆம் வீட்டில் இருக்கிற சூரியன் 11ஆம் வீட்டில் இருக்கிற செவ்வாயோட நேரடியாக தன்னோட 11ஆம் வீட்டுக்கு தொடர்பு ஏற்படுது வந்து. குடும்ப வாழ்க்கை மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்குது. காரணம் 6ஆம் அதிபதி 2ல் வந்தாவே இந்த குடும்ப பிரச்சனைன்னு சொல்லியாச்சு. இங்கே இருக்கிற இந்த குரு வந்து 5ஆம் பார்வையாக சனியை பார்க்குறாரு. 7ஆம் பார்வையாக சுக்கிரன், புதன், சூரியன் இந்த 3 கிரகங்களும் பார்வை செய்கிறாரு. 9ஆம் பார்வையாக வந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு வந்து. இப்போ இங்கே இருக்கிற சனியோட பார்வை நேர் சுக்கிரனும் குருவும் தொடர்பு பார்வை மூலமாக வந்து. எப்பவுமே லக்னாதிபதி வந்து 8க்கு போயிட்டு 11ஆம் அதிபதியோட சாரத்தில் இருந்தார்னா வந்து அந்த 11ஆம் அதிபதியும் 8ல் இருந்து 9ஆம் அதிபதி ஒழுக்கத்துக்கு பேர் பண்ண 9ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் போகும்போதுனா அவனா வந்து ஒழுக்கமின்மை, ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் மல்டிப்ளை ஆகும் வந்து. அதுவும் பார்த்திங்கன்னா அங்கே புதன் பார்த்திங்கன்னா வந்து ரோஹி நட்சத்திரம் இருக்கார். ரோஹி நட்சத்திர அதிபதி சந்திரன் 12ஆம் வீட்டில் இருக்கார். 12ஆம் வீடு தான் கட்டில் சுகம், கட்டில் சுகத்தை கொடுக்குறது பார்த்திங்கன்னா வந்து 12ஆம் வீடு தான் வந்து கட்டில் சுகத்தை வந்து கொடுக்குது வந்து. 7 திருமணம், 8 வந்து கள்ள தொடர்புனா 12 வந்து 12ஆம் பாவம் நல்லபடியாக இருந்தால் தான் வந்து அந்த சுகத்தை அனுபவிக்க முடியும். அந்த காம சுகத்து, அந்த கட்டில் சுகத்தோட அளவு வந்து 12ஆம் பாவம் தான் வந்து ஃபைனலாக டிசைட் பண்ணுறது வந்து. ஓகேங்களா? சனி சந்திரன் நேரடியான பார்வை இது வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும் திருமண வாழ்க்கையும். இந்த சனியோட 3ஆம் பார்வை வந்து 8ஆம் வீட்டில் இருக்குது. சனியோட 3ஆம் பார்வை 8ஆம் வீட்டில். சனியோட பார்வை பார்த்திங்கன்னா இந்த 3 கிரகம் மேலே இருக்குது வந்து. இதுவும் ஒரு நெகட்டிவான விஷயம் தான் வந்து. அதனால் வந்து குரு சுக்கிரன் பார்வை, குரு புதன் பார்வை, இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி, லக்னத்துக்கு அவயோகர் இந்த குரு, அவர் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதால பிரச்சனை. 6ஆம் அதிபதி எப்பவுமே குடும்பத்துக்கு வந்தால் வந்து பிரச்சனை தான். முயற்சிகள் எல்லாம் குரு தான், தொடர்புகள் எல்லாமே குரு தான், தீய தொடர்புகளும் குரு தான் கொடுக்கும். வர்க்கோத்தமம் அடைந்த குரு பாருங்கள் நட்சத்திரத்து மூலமாக 6ஆம் வீட்டை இயக்குறாரு. 6ஆம் வீட்டில் இருக்கிற சனி நட்சத்திரத்து மூலமாக குடும்ப வாழ்க்கையை இயக்குது வந்து. முக்கியமாக தெரிஞ்ச விஷயம் வந்து லக்னாதிபதி 8க்கு போயிட்டு 9ஆம் அதிபதியும் 8ல் இருந்தாருன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு ஒழுக்கமின்மை, ஒன்றுக்கு இது வந்து நிறைய தொடர்புகள், ஒரு தொடர்புகள் கிடையாது.
பலவிதமான தொடர்பு, ஒரு தொடர்போடு இருக்கிற அந்த பல பெண்களோட தொடர்பு வந்து இங்கே இருக்குது. அதுவும் மூத்த பெண்களோட தொடர்பும் இங்கே இருக்குது. காரணம் சனி மூத்தவர், 6ஆம் வீட்டிலேருந்து 3ஆம் வீடாக பார்க்கறதுனால வந்து நிறைய மூத்த பெண்களுடைய தொடர்புகள்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்கிறது வந்து. லக்னத்தில் எப்பவுமே ராகு வந்தாவே போகம் அதிகமாக இருக்கும், காம சுகம் அதிகமாக தேவை. ஆனால் ராகு போதும் சொல்லாது, தேவைகள் அதிகமாக இருக்க வந்து ஒருத்தரோடு இருந்தால் தூண்டுதல் அதிகமாக இருக்கும், பல பேரோடு இருக்கிறது வந்து. இப்போ காலபுருஷ தத்துவத்தில் துலாம் 7ஆம் ராசியாக வரும். மறைமுகமாக வந்து இந்த துலா ராசி தான் வந்து குடும்ப வாழ்க்கையை டிசைட் பண்ணுது. ராகு துலாத்தில் இருந்தால் வந்து இருக்கிற ராகு வந்து தொழில் நல்லபடியாக கொடுக்கும், பல மொழிகளை பேச வைக்கும், இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ண வந்து சமுதாயத்தில் வந்து தொழில் ரீதியாக ஒரு பேரும் புகழும் கொடுக்கும். ஆனால் குடும்ப வாழ்க்கைக்கு வந்து இது ஒரு பிரச்சனையான விஷயந்தான் வந்து. அதனால் வந்து நண்பர்களே, பல வகையான ஜாதக அமைப்பு இருக்குது வந்து குடும்ப வாழ்க்கைக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது. அது வந்து இதுவும் ஒரு வாழ்க்கை கள்ள தொடர்புக்கு. இப்போ பாருங்களேன், இந்த 8ல் இருக்கிற 3 கிரகம் பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டு குடும்பஸ்தானத்தை பார்க்குது. 8லிருந்து லக்னாவில் தனஸ்தானம் பார்க்குறாரு, மிகப்பெரிய பணத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் குடும்ப வாழ்க்கையை இந்த குருவே டிஸ்டர்ப் பண்ணிருக்காரு வந்து. லக்னாவுக்கு 8க்கு போனாவே தாங்க பிரச்சனை. 9ஆம் அறிவில் ஒழுக்கத்துக்கான கிரகம் புதனே வந்து 9ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு 8ஆம் வீடு வரும். கள்ள தொடர்புனா 8ஆம் வீடு தான். 11ஆம் வீடு நிறைய தொடர்புகளை கொண்டு போவோம் வந்து. தனாதிபதி 11க்கு போனால் நல்ல விஷயம் வந்து நிறைய பணங்களை சம்பாதிக்கலாம். ஆனால் வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட தொடர்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவோம் வந்து. இதுதான் வந்து ஜாதக விளக்கமே வந்து.